வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். 75,000 வாக்குச்சாவடிகளில் தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடு. தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானலில் அதிகாலை வேளையில் உறைபனி நிலவும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜனவரி 20ஆம் தேதி ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. அரசு தயாரித்து கொடுக்கும் உரையை வாசித்து பேரவையின் மாண்பை ஆளுநர் காப்பாற்றுவார் என அப்பாவு நம்பிக்கை. கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து திருவண்ணாமலையில் இன்று கள ஆய்வில் ஈடுபடும் முதல்வர் மு.க.ஸ்டாலின். வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைப்பதுடன் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். தமிழகத்தில் மத நல்லிணக்கமும் மக்கள் ஒற்றுமையும் பாஜகவின் கண்களை உறுத்துகிறது. வடமாநிலங்களில் கிறிஸ்துமஸ் விழாவில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடம் கிடையாது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் 5 விழுக்காடாவது நடந்ததா என்றும் கேள்வி. நெஞ்ச நிமித்தை காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அதிமுகவில் விருப்பமனு சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டிசம்பர் 23ஆம் தேதியுடன் அவகாசம் முடிவடைந்திருந்த நிலையில் 31ஆம் தேதி வரை நீட்டித்து அதிமுக அறிவிப்பு. பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுக மட்டும் கோடி கோடியாக கொள்ளையடிக்கவில்லையா? அதிமுக பாஜக கூட்டணி குறித்த முதல்வரின் விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதில். நீங்க மட்டும் 99ஆம் ஆண்டு பிஜேபியில் சேர்ந்து 5 வருடம் 8 அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறீர்களே, அப்பொழுது பிஜேபி உங்களுக்கு என்ன இனிக்கவா செஞ்சது? இப்பொழுது கசக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் சேருமாறு எங்களிடம் அண்ணாமலை பேசி வருகிறார். மிரட்டி யாரையும் கூட்டணியில் சேர்க்க முடியாது என டிடிவி தினகரன் பேட்டி. நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்ப சரி, அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது சரி, நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறார். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. போராட்டம் தொடரும் என பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் என பதிவு.
பாமகவிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறி நடவடிக்கை. தம்மை கட்சியிலிருந்து நீக்க ராமதாசுக்கே அதிகாரம் உள்ளது என ஜி.கே. மணி பேட்டி. கட்சியிலிருந்து அன்புமணி தம்மை நீக்குவது ஆச்சரியமாக இருப்பதாகவும் பதில். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது? தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட எல்லாம் மொட்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. வரும் 29ஆம் தேதி டெல்லியில் விசாரணைக்கு ஆஜராக ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு சம்மன். கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு. தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மண்டல பூஜை. திருவிதாங்கூர் மகாராஜா வழங்கிய தங்க அங்கி அணிவிக்கப்பட்ட ஐயப்பனை மனமுருகி தரிசனம் செய்த பக்தர்கள். ஆடி வருகுது, அசைந்தாடி வருகுது, ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது, கருடன் வருகுது, கூட கருடன் வருகுது, வானத்திலே வட்டமிட்டு சுற்றி வருகுது, பந்தளத்து எல்லை விட்டு சபரி வருகுது, ஜோதி ரூபமான மேனி காண வருகுது, ஆனந்த ஊர்கோலமே, ஐயன் ஆபரண ஊர்கோலமே. தொடர்ந்து 3வது நாளாக ஏறுமுகத்தில் தங்கம் விலை. வரலாற்றில் இல்லாத அளவாக மீண்டும் புதிய உச்சம் தொட்டது வெள்ளி விலை. முடிவுக்கு வருகிறதா 2 ஆண்டுகளாக நீடித்த ரஷ்யா உக்ரைன் மோதல். போர் நிறுத்தம் குறித்து இறுதிக்கட்ட முடிவை எடுக்க ட்ரம்பை நாளை சந்திக்கவிருக்கும் ஜெலன்ஸ்கி. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் முதல் நாளிலேயே 20 விக்கெட்டுகள் சரிவு. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணி சொற்ப ரன்களை குவித்து திணறல். இலங்கைக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றி இந்திய மகளிர் அணி அசத்தல். 3வது போட்டியில் அதிரடியாக விளையாடி வெற்றிக்கு உதவிய ஷவாலி வர்மா.